அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். இன்றைய நாள் ஜூன் 26 வேர்ல்டு ட்ரக் டே, அதாவது உலக போதைப் பொருட்கள் எதிர்ப்பு நாள். ஸோ மருத்துவமனையில் வேலை செய்கிறோம். ஸோ மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1950 மேற்கத்திய ஜெர்மன் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மருந்தை தயாரிக்கிறாங்க. தலிடோமைடு அதில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதை சேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி அவங்க அனிமலில் தன்னுடைய ரிசர்ச்சை மேற்கொண்ட போது அதில் அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக ரிசல்ட் இருந்ததுனால சேல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கி யூரோப்பியன் மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு செல்லிங் மெடிசனாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் யூஎஸில் இந்த மெடிசனை சேல் பண்ண முடியலை. ஸோ பொதுவாக இந்த மருந்து எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு இந்த மருந்தை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. மகப்பெரும் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மருந்தை மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, சிக்னஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய அவங்களுடைய தூக்கமின்மை, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா படபடப்பு தன்மை. ஸோ இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு மருந்தை அமெரிக்காவில் விற்பனை செய்யணும் அப்படின்னா அவங்க ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறாங்க. அதோட நேம் யூஎஸ் FDA, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த நிறுவனத்தில் ஒரு ஃபார்மகாலஜிக்கல் சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஃபார்மகாலஜியில் PhD முடித்தவங்க டாக்டர் பிரான்சிஸ் ஓல்ட்ஹாம் ஹெல்சி அப்படின்றவங்க, அதாவது மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய டேபிளுக்கு இந்த மருந்தை பற்றின தகவல்கள் வருது. ஸோ இதை பார்த்து அவங்க இந்த மருந்து மனிதர்களுக்கு பயன்படுத்துறதுக்கு உகந்தது அல்ல, அதுலேயும் ஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் உமன்ஸு கண்டிப்பாக இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோப்புகளை கிடப்பில் வச்சிடுறாங்க. இருந்தாலுமே அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டில் அது ஆல்ரெடி அப்ரூவல் ஆயிடுறதுனால பல எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்தாலும் அவங்க அதை அப்ரூவல் கொடுக்காம பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. பல நாட்கள் கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் யூரோப்பியன் சைடில் அவங்க மார்க்கெட்டில் விற்ற அந்த மருந்துனால சுமார் ஒரு 10,000 குழந்தைகள் கை கால்களில் சில மாற்றங்களோட பிறந்தாங்க. அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போக்கோமெலியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில டைப் ஆஃப் டிசார்டர். ஸோ கைகளுக்கும் கால்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ரத்தம் போய் சேரலை அப்படின்னா அதோடைய வளர்ச்சி சரியாக இருக்காது. அதாவது நம்ம உடல் வளரணும், அவர் குழந்தை சின்னதாக இருக்கிறவங்க பெரியதாக ஆளாக வரணும்னா என்ன ஆகணும், அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கணும் பாடியில். ஸோ இதை எடுத்து செல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரத்தம். ஸோ அந்த ரத்தத்தில் நடக்கக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள்னால அந்த கைகாலில் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. ஸோ இதனால அந்த மெடிசனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்த டாக்டர் பிரான்சிஸ் ஓல்ட்ஹாம் ஹெல்சின்றவங்க யூஎஸ்ல அதை அப்ரூவல் கொடுக்காம பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் அவங்களுடைய காதுக்கு வருது. ஸோ மீண்டும் அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் இந்த மருந்தை பயன்படுத்தாதனால பல கோடி மக்கள்கள் பாதிப்படைவதை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது பிற்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, முறையான ஆராய்ச்சிக்கு பின்பு மாடர்ன் மெடிசனில் என்ன பண்ணுறாங்க, கேன்சர் பேஷண்ட்டு, போன் மேரோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு இதை கொடுக்கறதுக்கு பரிந்துரை செஞ்சு இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஒரு மருந்து இனிஷியல் டேஸில் ப்ரெக்னென்ட் உமனுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடாது, சொல்லப்போனால் ஹியூமன்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருந்தாங்க. இந்திய காலங்களில் அதே மருந்து ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ இதிலிருந்து இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய நாள் வேர்ல்டு ட்ரக் டே. ஸோ இன்றிலிருந்து வாழ்க்கையில் ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. போதைப் பொருள் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. டாக்டர் ஹெல்சி தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சதுனால இன்னைக்கு பல கோடி குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அமெரிக்காவில். நம்மளுடைய வேலையை நம்ம திறன்பட செஞ்சோம்னாலே போதுமானது. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்.